அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, சனி கிரகம் ஏன் சூரியனை கடும் எதிரியாக கருதுகிறது? அதே போன்று சிம்ம வீடு, சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டையும் ஏன் கடுமையான எதிரி வீடாக கருதுகிறது என்பதை பற்றி இப்பொழுது தெளிவாக விளக்குகிறேன். இந்த கேள்வியை ஜோதிடர் குமார் ஐயர் அவர்கள் கேட்டிருந்தார். ஆதித்ய குருஜியுடைய மாணவர்கள் பதில் சொல்லும்படி ஆதித்ய குருஜியுடைய மாணவனாக இப்பொழுது குமார் ஐயர் அவர்களுக்கு பதில் அளிக்கிறேன். சூரியன் என்பவர் பிரகாசமான ஒளி கிரகம். சனி என்பவர் சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இருள் கிரகம். இருள் சூழ்ந்த ஒரு இருள் தன்மையுடைய கிரகம். எப்பொழுதுமே ஒளிக்கு இருளை பிடிக்காது, இருளுக்கு ஒளியை பிடிக்காது. இந்த முதல் பாயிண்ட்லயே நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒளிக்கு இருளை பிடிக்காது, இருளுக்கு ஒளியை பிடிக்காது. ஒளி சூரியன், சனி இருள் கிரகம், இருள். எனவேதான் இதற்கான முதல் முரண்பாடு உள்ளது. இதை மனித உணர்வு ரீதியாக அந்த கிரகத்துடைய அந்த கிரகத்துடைய செயல்பாடுபடிதான் மனிதனுடைய ஒவ்வொரு இயக்கமும் இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது. இப்ப மனித உறவு மூலியமாக அதை தெளிவாக விளக்குகிறேன். சூரியன் என்பவன் முதலாளி, தலைவன், அரசன். முதலாளி பிரகாசமாக இருப்பார். அவரை சுற்றி 10 பேர், 4 பேராவது அவரை சுற்றி முதலாளிக்கு துணையாக நிற்பார்கள். அவர் அனைத்திலும் ஒரு பிரகாசம் உடையவராக, தலைமை பண்பு நிறைந்தவர்களாக இருப்பார். தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். தலைவராகக்கூடிய கிரகம் சூரியன். முதலாளி ஆக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்படி இருக்கும் பொழுது சனி தன்னம்பிக்கை இல்லாத கிரகம், தாழ்வு மனப்பான்மை கொண்ட கிரகம். அதனால் அதை வேலைக்காரனாக நம்முடைய தெய்வாம்சம் புரிந்த முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேலைக்கு காரகன் யார் என்றால் சனி. அப்போ அடிமட்ட கூலி தொழிலாளி, அழுக்கு இடத்தில், சுத்தமில்லாத இடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழில், அடிமை தொழில், கடுமையாக உடல் உழைத்து செய்யக்கூடிய நுணுக்கமான தொழில், இது போன்ற ஒரு கஷ்டமான தொழிலை ஈடுபடுத்துபவர் சனி. அங்கு அறிவு செயல்படாது. சனியுடைய தொழிலுக்கு அதிகம் உடல் உழைப்பு தான் அதிகம் தேவைப்படும். அப்போ வேலைக்காரனாக இருக்க வைக்கும் கிரகம் சனி. ஒரு மனிதனை வேலைக்காரன் ஆக்கும் கிரகம் சனி. அந்த வேலைக்காரன் எப்படி உருவாகிறான்? தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு இருக்கும். அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்காது. தாழ்வு மனப்பான்மை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்காது. அடுத்தவனை பார்த்து பொறாமை, அவன் மட்டும் நல்லா இருக்கிறான்னு பொறாமை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். காரணம், சனியுடைய கிரகத்திற்கு ஆதிக்கத்தில் உட்பட்டு அவன் படிக்காதவனாகவும், புத்தி இல்லாதவனாகவும், முட்டாள்தனமாகவும், சோம்பேறியாகவும், நயவஞ்சகவனாகவும், அனைத்து மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்து குணங்களும் பெற்றிருப்பான். எனவே தலைவனாகிய சூரியன், முதலாளியாகிய சூரியன் வேலைக்காரனை நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போன்று வேலைக்காரனான சனியும் முதலாளியாக இருப்பவர்களை உடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார். ஒரு மேலோட்டமாக வேலை அடிப்படையில் மட்டுமே அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குமே தவிர, ஒரு முதலாளி கிட்ட வேலைக்காரன் அதுவும் நேரடியாக பேச முடியாத அளவுக்கு அவருக்கு மேல சூப்பர்வைசர் இருப்பார், அதுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பார், மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் தான் முதலாளி. இவங்க எல்லாமே சூப்பர்வைசரும் சூரியன், அவர் 4 பேருக்கு அவர் சூப்பர்வைசராக இருப்பார். மேனேஜரும் இன்னும் ஒரு 50 பேருக்கு மேனேஜராக இருப்பார். அதுக்கு மேலதான் முதலாளி இருப்பார். இப்படி நேரடியாக ஒரு வேலைக்காரன் முதலாளி அணுக முடியாத நிலையில் எப்படி அவர்களுக்கு நட்பு ஏற்படும்? அதனால் சூரியன்
ஒரு தன்னம்பிக்கைக்கு உள்ள கிரகம், எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கிரகம், முதலாளியாக இருக்கக்கூடிய கிரகம். இந்த வேலைக்காரனிடம் அவன் உடல் உழைப்பு மட்டுமே இருக்கும், வேறு எந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்காது. அதனால் வேலைக்காரனை இவர் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார் சூரியன். அதனால் சூரியனுக்கு சனியை பிடிக்காது. அதே மாதிரி முதலாளி அவ்வளவு பெரிய எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறார், நம்ம அது மாதிரி ஆக முடியவில்லை என்று முதலாளி மீது பொறாமைப்பட்டு கொண்டு இந்த சனி கிரகம் அது அடிமை வேலை செய்து கொண்டு எதிரியாக பார்க்கும் முதலாளியை. அந்த அளவுக்கு என்னதான் கூலி கொடுத்தாலும் ஒரு வகையில் நம்ம முதலாளி நிலையில் நாம் உயர முடியவில்லை என்று ஒரு வகையில் அவர் எதிரியாகவே கருதும். இதுதான் மிக மிக அடிப்படையான மனித ரீதியான அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள். எனவே ஒளி வந்துவிட்டால் இருள் மறைந்துவிடும். அதனால் இருளுக்கு ஒளியை பிடிக்காது, சனிக்கு சூரியனை பிடிக்காது. ஒளிக்கு இருளை பிடிக்காது, இருள் இந்த ஒளியை மறைத்து விட்டால் இங்கு ஒளி பிரகாசிக்க முடியாது. எனவே இவர்களுக்கு சனிக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதுமே கடும் பகை, கடுமையான எதிரி ஆவார்கள். சூரியனும் சனியும் கடுமையான எதிரி ஆவார்கள். அதனாலேயே சிம்ம வீட்டில் சனி அமரும் பொழுது கடுமையான டிஸ்டர்ப் அடையும். கடுமையான எதிரி வீட்டில் நம்ம இருக்கிறோம். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய முதலாளி வீட்டில் அழுக்காக சென்று அந்த இடத்தில் போவதற்கு தயங்குவான். அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பாக நினைப்பான். ஒரு பணக்கார முதலாளி வீட்டில் அழுக்கு துணியை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரன் அங்கு உள்ளே செல்வதற்கு தயக்கப்படுவான். முதலாளி என்ன பண்ணுவாரு, சண்டை என்ன முடுக்கு போறாரு, என்ன நம்ம எப்படிக்கிறோம், அவர் எப்படிக்கிறாரு, அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதுதான் கிரகத்துடைய உறவு முறை. அதே போல ஒரு ஏழை ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிற, பிளாட்ஃபார்மில் படுத்துக் கொண்டு இருக்கிற அந்த சனி கிரகத்திடம் முதலாளியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் சென்று நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார். பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ஆதிக்கத்தில் உட்பட்டவர்கள் முதலாளியிடம் போய் தன்னுடைய பர்சனலாக நட்பாக சந்தோஷமாக பழக மாட்டார். இதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை விதி. இதனால்தான் சனி கிரகமும் சூரியனும் எதிரியாக கருதுகிறது. முதலாளி சனி எதிரியாக கருதுகிறது. முதலாளி சனியை இன்னும் அவனுடைய செயல்பாடு பிடிக்காது. அவருடைய செயல்பாடு, அவர் அழுக்கு துணியை போட்டுக்கொண்டு அவர் இருப்பார். இதுதான் உண்மையான சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள கடுமையான பகை, எதிரி ஆவதற்கான காரணம் என்பதை ஜோதிடர் குமார் ஐயர் அவர்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறேன். எனவே எக்காலத்திலும் சனியும் சூரியனும் கடும் எதிரிதான். சிம்ம வீட்டில் அவர் டிஸ்டர்ப் ஆகியே தீர்வார். பணக்கார வீட்டில் அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அங்கே போய் உள்ளே நுழைவதற்கே கஷ்டப்படுவார். அப்படி இருக்கும் பொழுது சூரியனுடைய வீட்டிற்கு அவர் போனால் சனி டிஸ்டர்ப் ஆகுவார். அவருடைய மனநிலை ஒரு வகையான பதட்ட நிலையில், என்ன ஆகுமோ, நம்மளை முடுக்கிட்டு போறாங்க, என்ன இங்க வந்துட்டு எப்படி வர்றதுக்கு தயக்கப்படுவார், அது எதிரியாக நினைப்பார். இப்படிதான் அவங்களுடைய கிரக உறவு முறைகள் வந்தது என்பதை ஞானிகள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதை தான் என்னுடைய குருநாதர் தெளிவாக ஆதித்ய குருஜி அவர்கள் விளக்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.